बाहर से भी और अंदर से भी बहुत अधिक चुनौतियां हैं. அஜித் தோவால் அவர்கள் சாதாரணமாக மனுஷன் வெளியிலே வரமாட்டார். இந்தியாவினுடைய ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொன்னாலும் இந்த துரந்தர் அப்படிங்கிறதும் அதை சார்ந்திருக்கக்கூடிய பலவிதமான செய்திகள்லாம் நம்ம கேள்விப்பட்ட பிறகு அஜித் தோவால் அவர்கள் மீதான அந்த மதிப்பு மரியாதையும் கூடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாமே. அப்படிப்பட்ட மனுஷன் தேச நலன்னா என்ன, இங்கே நடக்கக்கூடிய விஷயம் தனிநபர் இழப்பா ஒரு தேசத்துக்கான இழப்பா, சுதந்திரம்னா என்ன, அந்த சுதந்திரத்தில் நாம் எதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம், எதெல்லாம் அன்வான்ட் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிடறோம், இப்படின்னு சொல்லி அவர் ஜென்சி பசங்களுக்கும் குழந்தைகளுக்கும் எடுத்த ஒரு பாடமும், அதே நேரத்தில் இணையதளத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னதற்கான அந்த வழிமுறையும், அதை தாண்டி இந்தியாவினுடைய ஒற்றுமை எப்படி சீர்குலைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஈரான் அமெரிக்கா யுத்தம் முதல் யூபிஐ பேமெண்ட் வர வச்சு செஞ்சு புட்டாப்ல அவருடைய ஸ்பீச் இதோ உங்களுக்காக. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சுதந்திரம் அப்படின்னா என்ன? நமக்கு பிடிச்சதை பேசுறது, நாம் சம்பாதிக்கிறது, வெளிநாடுகளுக்கு போகிறது, நமக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை நம்ம செய்வது அப்படிங்கிறது தான் சுதந்திரம். இதுதான் நம்ம சுதந்திரத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன். இதை தான் அவர் ஃபர்ஸ்டாக சொல்ல வர்றார். ஆனால் அதன் பிறகு அவர் ஒரு கேள்வியை கேட்குறார். சுதந்திரம் உங்களுக்கு வந்துருச்சுப்பா, நாடு பலவீனமாக இருந்தது என்றால் அந்த சுதந்திரத்தை நம்மளால அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறார். நாடு பலவீனம் அடைவது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷனை அந்த மனுஷன் சொல்றார். ஒருவேளை இந்திய நாட்டில் ஏகப்பட்ட காசு இந்த ஆயிலுக்கு கூடிருச்சுன்னா நம்மளால சுதந்திரமா இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். மருந்து நமக்கு கிடைக்காம போயிருச்சுன்னா, நமக்கு தேவைப்படக்கூடிய அன்றாட மருந்து நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா நம்மளால சுதந்திரமா இருக்க முடியுமா? வேலை வாய்ப்பு இல்லாமல் இளைஞர்கள் இருந்தால் சுதந்திரமா இருக்க முடியுமா? நம்முடைய பார்டர் ஏரியாவில் எல்லை பகுதிகளில் நம்முடைய இராணுவம் பலவீனமாக இருந்தது என்றால் நம்மளால் சுதந்திரமாக இருக்க முடியுமா? ஒருவேளை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட் ஃபெசிலிட்டி தடைப்படுத்தப்பட்டாலோ இல்லை ஹேக் செய்யப்பட்டாலோ நம்மளால் சுதந்திரமாக இருக்க முடியுமா? ஸோ சுதந்திரத்துக்கும் இல்லாட்டி தேச நலனுக்கும் அவர் சொன்ன இந்த விஷயங்களுக்கும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி விசித்திரமாக ஒரு கான்செப்டை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறார். இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் தேச பாதுகாப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சுதந்திரமும் தேச பாதுகாப்பும் அப்படிங்கிறது ஒன்றுடன் ஒன்று இணையாக நடைபெற வேண்டியது. இது இரண்டுமே தனிப்பட்டது கிடையாது. நான் மட்டும் முன்னேறணும் அப்படின்னு சொல்றது உங்களுடைய சுதந்திரமாக இருந்தது என்றால், நான் முன்னேறுவதால் என்னுடைய தேசத்துக்கு என்ன மாதிரியான முன்னேற்றம் நடக்கும் அப்படிங்கிறது தான் தேச நலன் சார்ந்த சிந்தனை. இது இருந்தால் மட்டும்தான், அதாவது தேச நலனும் உங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்தால் மட்டும்தான் சுதந்திரத்தை உங்களால் சுவாசிக்க முடியும், சுதந்திரத்தை நம்மளால நல்லபடியாக அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றார். இந்தியாவுக்கு இப்போ ஏகப்பட்ட நல்ல வளர்ச்சி வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்கு. இந்த பொன்னான வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயம், ஒருவருக்கு தனிப்பட்ட கனவுகள் இருக்கலாம். அவங்களுக்கு நல்ல வேலை வேண்டும், நல்ல பணம் சம்பாதிக்கணும், ஏகப்பட்ட இடத்துல நல்ல புகழ் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல கனவுகள் இருக்கலாம். ஆனால் அந்த கனவுகள் தேசத்தை எந்த விதத்திலும் அஃபெக்ட் ஆகாமல் உங்களுடைய கனவை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் மட்டும்தான் தேசம் அப்படிங்கிறது இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்களுக்கு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச நாடு, நாங்கள் சுதந்திரமாக இங்கே இருக்கோம், எங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் பறிக்கக்கூடாது, நாங்கள் சுதந்திரமாக இங்கே பேசக்கூட செய்யக்கூடாதா, நாங்கள் சுதந்திரமாக இங்கே போராடக்கூடாதா இப்படிங்கிற ஒரு தோன்றல் இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே சுதந்திரம் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக கிடைக்கல. பாலகங்காதர திலகராக இருக்கட்டும், இல்லாட்டி காந்தியடிகள் அவர்களாக இருக்கட்டும், நேதாஜியாக இருக்கட்டும், சுபாஷ் சந்திர போஸ் அவர்களாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி எண்ணிலடங்கா வீரர்கள், தலைவர்கள், பெயரே நமக்கு தெரியாத தலைவர்கள், வீரர்கள், அவங்க போராடினதுனால, அவங்களுக்காக அவங்க போராடலை, அவங்க தேசத்துக்காகவும் தேசத்தில் வரக்கூடிய வரும் தலைமுறையினருக்காகவும் அவங்க போராடினதுனால தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. ஸோ அந்த சுதந்திரம் தான் நமக்கான சுதந்திரமாக இருக்க வேண்டுமே தவிர தனக்கான சுதந்திரம் மட்டும் சுதந்திரமாக இருக்கக்கூடாது. இந்த இடத்துல என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிறது மட்டும் சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்றார். அவர் சொல்லக்கூடியதுல நாட்டின் சட்டம், சமூக ஒற்றுமை, பொது வளங்கள் ஆகியவற்றை மதிப்பது உங்களுடைய சுதந்திரத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றார். நாட்டினுடைய சட்டதிட்டங்கள், வளங்கள் இதெல்லாமே நம்ம மதிக்கணும். மற்றவரின் உரிமையை பாதுகாப்பது நம்முடைய சுதந்திரத்துக்கும் தேச நலனுக்கும் முக்கியம் அப்படிங்கிறார். மற்றவர்களுடைய உரிமையை பறிப்பது தான் இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள். இது மத மோதல், சாதிய மோதல், இல்லாட்டி இன்னும் பல மோதல்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம்.
அந்த பக்கமாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் இடையே வருவதும் அங்கே என்னதுதான் பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு போட்டி தான். இந்த போட்டியும் மற்றவர்களுடைய உரிமையை பறிப்பது, இப்போ காவேரி நீர் அதுவும் ஒரு உரிமை அப்படிங்கிறது தான். இதெல்லாம் தான் நம்முடைய தேச நலனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே மனுஷன் கரெக்டாக கவனித்து அதை நம்முடைய யங் ஜென்ரேஷனுக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார். அப்போது இங்கெல்லாம் ஒரு மோதல் இருக்குது, இந்த இடத்துலாம் ஒரு பிரச்சனைகள் இருக்குது, நான் எப்படி இருந்தால் என்ன அப்படிங்கிறதோடு இல்லாமல் இப்படிலாம் இருந்தால் நம்ம தேசத்துக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை மறுபடியும் ஒரு யங்ஸ்டர் மனசில் விதைக்கிறார். நான் சாலையில் போகும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். நான் சாலையில் போகும்போது அந்த இடம் எம்டியாக இருக்குது, நான் குப்பை போடலாம், அது என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரம். ஆனால் அந்த குப்பை போடுறதுனால அங்கே இருக்கக்கூடிய பொது வாழ்வுக்கு இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்கும், அது பொது சுகாதாரத்தை பாதிக்கும். அப்படி இருக்கும்போது அது தனிப்பட்ட சுதந்திரம் கிடையாது, அந்த சுதந்திரம் நம்முடைய தேச நலனில் வராது அப்படிங்கிறார். தனிப்பட்ட லாபத்துக்காக நிறைய பேர் தவறான தகவலை பரப்புவது, ஒரு கூட்டத்தை கூட்டுவது, அந்த கூட்டத்தை தவறான வழிநடத்தல் செய்வது, இது எல்லாமே அது தனிப்பட்ட சுதந்திரம் கிடையாது. அதுக்கு பின்னாடி தேசத்தை பலவீனப்படுத்துவதற்கான நிறைய வாய்ப்புகளை நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. அதுல நாம கொஞ்சம் விழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உதிர்க்கிறார். அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஈரான் அமெரிக்கா யுத்தம் தானே, அது அந்த நாட்டில் தானே நடக்குது, ஏன் சுதந்திரத்தை அது எப்படி பாதிக்கும், அந்த செய்தியெல்லாம் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், அங்கே நடக்கிறது எப்படி ஏன் சுதந்திரத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அங்கே 2 கண்டெய்னர் ஷிப் அடிச்சிட்டாங்க, அப்படி கண்டெய்னர் ஷிப் அடிச்சிட்டாங்கன்னா எண்ணெய் விலை உயரும், எண்ணெய் விலை உயர்ந்தது என்றால் அது இந்தியாவை பாதிக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய காய்கறியிலிருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வர, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் வர எல்லாத்தையுமே அது பெரிதாக பாதிக்கும், நம்ம நிறைய பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், பணம் கொடுத்தாலும் கச்சா எண்ணெய் கிடைக்க முடியாத நிலைமையாக இருக்கும், இங்கே பெரிய சிக்கல்கள் உருவாகும், வாகனங்கள் செல்லாது, இது உங்களுடைய சுதந்திரத்தை பாதிக்குமா பாதிக்காதா? பல 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய 2 நாடுகள் சண்டை போடும்போது கூட நம்ம சுதந்திரம் பாதிக்குதே, நம்முடைய தேச நலன் பாதிக்குதே, நம்ம நாட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டோம்னா நமக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இல்லாமல் போகும், நம்முடைய தேசம் எந்த அளவுக்கு பலவீனமாக போகும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார். தேச பாதுகாப்பு அப்படிங்கிறது எல்லையில் நிற்கக்கூடிய வீரர்களுடன் முடிந்து போவதில்லை அப்படின்னு சொல்றார். ரொம்ப புதுசான ஒரு தாட்டா இருந்துச்சு. தேச பாதுகாப்பு, தேச நலன் இல்லாட்டி அந்த தேச நலன்ல இந்த தேச பாதுகாப்பு அப்படிங்கிறது இங்கே பயன்படுத்தக்கூடிய சமையல் எரிவாயுவையும் நம்பி தான் இருக்கு அப்படிங்கிறார். சமையல் எரிவாயு இல்லாமல் போனாலும் தேச பாதுகாப்பு இல்லாமல் போயிருங்கிறார். அடுத்ததா, போக்குவரத்து செலவு அதிகமானாலும் தேச பாதுகாப்பு இருக்காது, தொழிற்சாலைகளில் மூலப்பொருள் கிடைக்கலனாலும் தேச பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்காது, வேலை வாய்ப்பு குறைந்தாலும் தேசிய பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்காதுங்கிறார். ஒரு நாட்டினுடைய வலிமை அப்படிங்கிறது வெறுமனே இராணுவ வலிமையை மட்டும் மையமாக கொண்டது கிடையாது அப்படின்னு சொல்றார். இவ்வளோ நாள் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மி எது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடு எது, இப்படின்னு சொல்கிறத வச்சு தான் ஒரு நாட்டினுடைய வலிமை அப்படிங்கிறது கணக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த நவயுகத்தில் அப்படி கிடையாது, பொருளாதாரம் வலிமையாக இருக்க வேண்டும். அவர் சொல்லக்கூடிய முதல் விஷயம், எக்கனாமி அப்படிங்கிறது ரொம்ப வலிமையாக இருக்கணும், உணவு உற்பத்தி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். உணவு உற்பத்தி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம், உணவு உற்பத்தி பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த சீசனுக்கு இந்த உணவு, அடுத்த சீசனுக்கு இந்த உணவு அப்படிங்கிறத நம்ம பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கு அதை கடத்தி விட்டு இப்போ மட்டும் சாப்பிட்டா போதாது, அது பாதுகாப்புடன் எல்லா சீசன்லையும் நமக்கு கிடைக்கிற மாதிரியும் மருந்து உற்பத்தியில் கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சுருக்கணும், எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது, தொழில்நுட்பம் இருக்க வேண்டும், மின்சாரம், இணையம், தரவு அமைப்புகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், பவர் கிரிட் பாதுகாப்பாக இருக்கணும், நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுவும் குறிப்பாக இன்டர்நெட்டாக இருக்கட்டும், இன்டர்நெட்டை பயன்படுத்தக்கூடியதை அந்த ஹேக்கர்ஸ் அதை நம்ம ஹேக் பண்ணாமல் இருக்கட்டும், நம்முடைய டேட்டாஸாக இருக்கட்டும், அந்த தரவுகள் எல்லாமே பாதுகாப்பாக இருக்கணும், இதுவும் நம்முடைய தேசிய நலன் தான். இளைஞர்களுக்கு திறன் மற்றும் வேலை இருக்க வேண்டும், சமூக ஒற்றுமை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஸோ இந்த இடத்துல சமூக ஒற்றுமை அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக அந்த மனுஷன் சொல்றார். ஏன்னா இந்தியாவுக்குள்ள சமூக ஒற்றுமையை இல்லாமல் செய்வதற்கு பல சக்திகள் முயன்று வருகிறார்கள். அதிலிருந்து நம்ம தேசத்தை பாதுகாப்பதற்கு சுதந்திரத்தையும் தேசத்தையும் ஒன்றாக ஒரே வரிசையில் ஒரே புள்ளியில் இணைக்க வேண்டும் அப்படிங்கிறார். கொரோனா காலத்தை நினைச்சு பாருங்க, ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர், ஒரு பெட், இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம், அது அன்னைக்கு தேசிய பாதுகாப்பை அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதாவது ஆர்மியை வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்க, ஆர்மியை வச்சு ஆக்சிஜன் சிலிண்டரை கொண்டு வர வச்சாங்க. ஒரு தேசத்துக்கு இராணுவம் கொண்டு வர வேண்டிய ஒரு பொருளாக ஆக்சிஜன் மாறியது.
அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம தேசத்தை, நம்முடைய சுதந்திரத்தை பறிப்பதற்கான எய்தர் ஒரு இயற்கை பேரிடர், நோய், அப்படி இல்லைன்னா பல மனிதர்கள், தவறான இன்ஃபர்மேஷன், வேறு சில நாடுகள் இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வெற்றி கொண்டால் மட்டும்தான் நம்ம தேசத்தை ஒன்றாக நம்மளால வழிநடத்த முடியும் அப்படிங்கிறார். யூபிஐ டிஜிட்டல் பேமெண்ட் அப்படிங்கிறத சொல்றார். இன்னைக்கு சின்ன கடையிலேருந்து பெரிய வணிகம் வர QR கோடை ஸ்கேன் பண்றீங்க, நம்ம பேமெண்ட் பண்றோம். இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியதும் ஒரு தேச பாதுகாப்பு அப்படிங்கிறார். வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு, டிஜிட்டல் பொருளாதாரம் அப்படிங்கிறது வளர்ந்துருக்கு, புதிய தொழில்நுட்பம் அப்படிங்கிறது உருவாகி இருக்கு. இது எல்லாமே கண்டிப்பா நம்முடைய தேசிய பாதுகாப்புடன் இணைந்திருக்கிறது. ஆனா இதுல ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா சைபர் ஃப்ராட் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே தான் அவர் மெயின் பாயிண்ட்டை சொல்கிறார். இந்த சைபர் ஃப்ராட் அப்படிங்கிறது ஒரு நபருடைய ஒரு ஓடிபியை திருடி அவன் அக்கௌண்ட்லேருந்து பைசா எடுத்துக்கிட்டாங்கன்னா அது தனிநபர் இழப்பு. ஆனால் ஒரு கூட்ட மனிதர்களுடைய என்டையர் டேட்டாவை திருடி அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு அப்படிங்கிறது ஒரு தேசத்துக்கான இழப்பு. ஸோ எந்தெந்த இடத்துல ஃப்ராடு வேலை நடக்குது, அந்த ஃப்ராடு வேலைகளை எப்படி நம்ம மக்களிடம் சொல்வது, மக்கள் அதில் எப்படி விழிப்புணர்வாக இருப்பது, இதை சொல்லிக் கொடுப்பதும் ஒரு தேச நலன் அப்படின்னு சொல்கிறார். அதில் VED அப்படிங்கிற முறையை சொல்கிறார். ஒன்று வைட்டல், இன்னொன்று எசென்ஷியல், இன்னொன்று டிசைரபிள் அப்படிங்கிறது தான். ஒருத்தருக்கு சோஷியல் மீடியா ஃபேம் வேணும், அது டிசைரபிள், எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். ஆனால் அந்த நேரத்தில் நல்ல வருமானம் வேண்டும் அப்படின்னு சொல்றது அவருடைய எசென்ஷியல். ஸோ இந்த எசென்ஷியல், டிசைர், இது இரண்டையுமே நேர்மை, திறமை, குடும்ப பாதுகாப்பு, நாட்டின் சட்ட திட்ட மதிப்பு, இதை வச்சு அவர் செஞ்சிட்டார்னா அது வைட்டல், சூப்பராக இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் நான் மட்டும் நல்லதாக இருந்தால் போதும், என் குடும்பத்தை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, தேசத்தை பற்றி கவலை இல்லை, என் டிசைர் நடந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா தேசம் இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறார். அப்போ தேச நலன் அப்படிங்கிறது கேள்வியே கேட்கக்கூடாதா, தேச நலன் அப்படிங்கிறது எதையுமே சரிப்படுத்தக்கூடாதா அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவர் பதில் சொல்கிறார். ஒரு மருத்துவத்துறையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கேள்வி கேளுங்க. ஒரு பள்ளியில் எதுவும் சரியில்லைனா அதை சரிப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. அவரை சுட்டி காண்பித்து அதை சரிப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நான் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதனால் எனக்கு மட்டும் நன்மையா, இல்லை என் குடும்பத்துக்கும் என் தேசத்துக்கும் நன்மையா, இதை மட்டும் நீங்கள் யோசித்து செஞ்சாலே தேச நலனும் சுதந்திரமும் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறார். நாட்டின் குறையை சரி செய்வதே சரியான தேசபக்தி அப்படிங்கிறார். புரியுதா உங்களுக்கு? நாட்டின் குறை, அது அரசியல்வாதி அப்படி இப்படிலாம் எதுவுமே சொல்லலை. நாட்டில் நீ பார்க்கறதுல ஏதாவது குறை இருக்கா, அதை சரி பண்ணுறதுக்கு நீ என்ன முயற்சி எடுக்கிற, அதுதான் உன்னுடைய தேசபக்தி அப்படிங்கிறார். இந்த தேசபக்தியில் யூடியூபர்ஸை உள்ளக்க சேர்க்கிறார். இந்த தேசபக்தியில் என்ஜினியர்ஸ் புதிய விஷயங்களுக்கான தீர்வுகளை கண்டுபிடிங்கள் அப்படிங்கிறார். இந்த தேசபக்தியில் இந்த தேசத்துக்காக டாக்டர்ஸ் நல்ல நல்ல பேஷண்ட்ஸ், நல்ல நல்ல குழந்தைகள், அவங்கள சரியான மருத்துவம் கொடுத்து காப்பாற்றுங்க அப்படிங்கிறார். நல்ல ஆசிரியர்கள், நல்ல மாணவர்களை உருவாக்குங்க அப்படிங்கிறார். நல்ல பெற்றோர் நல்ல குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறார். தொழிலதிபர்கள் வேலையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். விவசாயிகள் உணவுகளை பாதுகாப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் தடுக்கக்கூடிய சக்திகள் இருந்தது என்றால் அதை தடுக்க வேண்டும், அந்த சக்திகளை வளரவிடக்கூடாது அப்படிங்கிறார். இதுதான் நம்முடைய தேசம், இதுதான் நம்முடைய சுதந்திரம் அப்படிங்கிறார். சரி, இந்த இடத்துல சுதந்திரம் மட்டும் போதும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சுதந்திரம் உன்னுடைய தனிப்பட்ட விருப்பாக இருந்தது என்றால் தேசம் பலவீனமாகும். பலவீனமான தேசத்தில் நாம வாழ்ந்துட்டு செத்துடலாம், ஆனால் நம்முடைய தலைமுறையினர் வாழவே முடியாத நிலைமை வரும். காரணம், அவங்க பலவீன இந்தியாவில் வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள். இப்போ நீங்க யோசிச்சுக்கோங்க, நம்ம பலமான இந்தியாவில் வாழ வேண்டுமா, பலவீனமான இந்தியாவில் வாழ வேண்டுமா அப்படின்னு சொல்லி இந்த டாபிக் அப்படி முடிச்சாருங்க மனுஷன். ஏய், வேற லெவல் ஸ்பீச்சியா. இதை நம்முடைய குழந்தைகள் கேட்டாலே போதும். இதை நல்ல திறந்த மனதோடி, இவர் இந்த பார்ட்டியை சார்ந்தவர், இவர் இந்த அரசை சார்ந்தவர் அப்படின்னு இல்லாமல் அவர் ஒரு மனுஷன், அவர் இந்தியாவுக்காக அவ்வளவு உழைத்திருக்கிறார், அவர் சொல்லக்கூடிய விஷயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் உணர்ந்தாலே போதும். சுதந்திரமும் தேச நலனும் ஒன்றோடு ஒன்று எப்படி பிணையப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட கண்டென்ட்லாம் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கேன். அடுத்த கண்டென்ட்டுக்கான ஏதாவது லீடு இருக்கு, இதை பத்தி பேசி விக்கி, இதை பத்தி பேசினா நல்லா இருக்கும்டா, நம்ம இதை பத்தி பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு கண்டென்ட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.